வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க தூதுக்குழு இஸ்லாமாபாத்திற்கு செல்ல இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த பயணத்தை ரத்து செய்திருக்கின்றார்கள். ஈரானுடைய இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இவருடைய இந்த செயல்பாடானது உலக நாடுகளில் இது ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அந்த வகையில் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லா சீட்டுகளும் எங்களிடம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த 18 மணி நேர பேச்சுவார்த்தை என்பது அனாவசியமானது என்ற ரீதியில் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. இது அமெரிக்காவுடைய அழுத்தம் மேலோங்கி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்தில் அமெரிக்காவினுடைய துணை அதிபரான ஜே.டி. வான்ஸ் 20 மணி நேரத்திற்கு மேலாக அவருடைய அந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருந்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எந்தவிதமான முன்னேற்றகரமான விடயமும் இடம்பெறவில்லை. இந்த நிலையில் தான் அமெரிக்காவினுடைய தூதுவர்கள் ஸ்டீவன் விட்கா மற்றும் ஜெரட் குஷ்னர் ஆகியோர் பாகிஸ்தானுக்கு செல்லவிருந்தார்கள். இவை தொடர்பான விடயங்கள் எல்லாம் நேற்றைய தினமில் பேசப்பட்டிருந்தது. இவ்வாறான தூதுக்குழுவினருடைய பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அப்பாஸ் ஆராக்சி பாகிஸ்தானுக்கு சென்றிருக்கிறார். அங்கு பாகிஸ்தான் பிரதமரையும் ராணுவ தளபதியையும் உயர்மட்ட குழுக்களையும் சந்தித்திருக்கின்றார். அவர் சந்தித்து பேசிவிட்டு சில மணி நேரங்களில் இந்த ரத்து அறிவிப்பானது வெளியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ரத்து அறிவிப்பு என்பது வெறுமனவே இந்த பயண ரத்து மட்டும் என்று சொல்லி நாங்கள் கணக்கிட முடியாது. இது நேரடி ராஜதந்திரத்தினுடைய ஒரு முடிவாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஈரான் தரப்புல சொல்லக்கூடிய விடயம், அமெரிக்காவினுடைய அதீத கோரிக்கைகளை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லியும் அவர்கள் தொடர்ச்சியாகவே கூறப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு சற்று இடைவெளி காணப்பட்டிருந்தது. குறிப்பாக நேருக்கு நேரான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுமான்னு சொல்லி ஒரு கேள்வி கூட எழுந்திருந்தது. இதே நேரத்தில் பாகிஸ்தானின் ஒரு மத்தியஸ்தர நாடாக செயல்பட்டு கொண்டுதான் இந்த இரு நாடுகளும் இந்த போர் நிறுத்தத்திற்கான உடன்படிக்கைக்கு வர வேண்டும் என்று சொல்லி குறிப்பாக அவர்கள் பல்வேறுபட்ட முயற்சிகளும் முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த நிலையில் தொடர்ச்சியாகவே இவ்வாறான விடயங்கள் என்பது இந்த பேச்சுவார்த்தைக்கான ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் தான் தற்போது இருக்கிறது. இது தொடர்ச்சியாகவே நீடிக்க வேண்டும் என்பதுதான் பாகிஸ்தான் மத்தியஸ்தராக நின்று செயற்படுவதற்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. எனவே இப்படியாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த கருத்தானது இன்றைய நாளில் பேசப்பட்டிருந்தது. இதே நேரத்தில் ஹார்மோஸ் நீரிணை வழியாகவும் பல்வேறுபட்ட இடைஞ்சல்கள் ஏனைய நாட்டு கப்பல்களுக்கு இடம்பெறுகிறது. குறிப்பாக கன்னி வெடிகளை அகற்ற வேண்டும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாகவே கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றார்கள். இந்த வகையில் தான் ஏதாவது ஒரு படகுகள் வந்தாலோ அதனை சுட்டு தள்ளுங்கள்னு சொல்லி அதிரடியாக கூற அறிவித்தலை விடுத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வாரம் மட்டும் பார்க்கிற போது இந்தியா நோக்கி இருக்கக்கூடிய கப்பல் உட்பட 3 கப்பல்கள் மீது ஈரானிய ராணுவம் தாக்குதல் நடத்தி இருந்தது. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துக் கொண்டு வருகின்றார், சுட்டு தள்ளணும்னு சொல்லி. ஆனால் இவர்கள் தான் அந்த தாக்குதல்களை முன்னெடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது ஒரு கடற்படை மோதலாக மாறினால் அது 3ஆம் உலக போருக்கான மிக முக்கியமான ஒரு தடமாக அமையக்கூடும் என்று சொல்லித்தான் தற்போது ராணுவ வல்லுநர்களாகட்டும் இல்லாட்டி இதை விமர்சிக்கக்கூடியவர்கள் உற்று நோக்கி கொண்டு நிற்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. 3ஆம் உலக போர் நடைபெறுமா? இந்த பிரச்சனைகள் இப்படியே போய்கொண்டிருந்தால் இதனுடைய எதிர்காலம், அதாவது இதனுடைய முடிவுதான் என்னவாக இருக்கும் என்பதுதான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. எனவே இந்த மோதலானது உலக பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. உலகின் 20% எண்ணெய் வளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹார்மோஸ் நீர்ணை ஊடாகத்தான் போக்குவரத்து இடம்பெற்றிருப்பது. எனவே இது தற்போது இந்த தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. இதே நேரத்தில் அமெரிக்கா ஒரு பக்கம் ஏனைய கப்பல்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஈரான் ராணுவம் ஒரு பக்கம் இப்படியாக தாக்குதல்கள் முன்னெடுத்து வருகிறது. அண்மையில் கூட முகமூடிகளை அணிந்து கொண்டு கப்பலை தாக்கியிருந்தார்கள் என்பதும், அது சிறிய படகுல தாக்குதல் முன்னெடுத்திருந்தார்கள் என்பதும் இங்கு குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் ஏற்கனவே இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது அதிகரித்து செல்கிறது. குறிப்பாக இது கச்சா எண்ணெய்க்கு மட்டுமன்றி ஏனைய விலை, அத்தியாவசிய விலை பொருட்கள் உயர்வுக்கும் காரணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தங்கத்தினுடைய விலையினுடைய ஏற்ற இறக்கம் இதனூடாக பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக பார்க்கிற போது இது ஆசிய நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு இருக்கிறது. அதே நேரத்தில் விவசாயம் சார்ந்த உரங்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது. இப்படி எல்லா விதமான எரிவாயு பிரச்சனை இருக்குது. இப்படி எல்லா விதமான அத்தியாவசிய பொருட்களுக்கான பிரச்சனைகள்
சிக்கல்கள் வந்து ஏற்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலைமை தொடர்ச்சியாகவே நீடிக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பொருளாதார நெருக்கடி என்பது இன்னும் ஆழமாக எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் இங்கு ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஆக இன்று வந்திருக்கக்கூடிய விடயம் இந்த தூதுக்குழுவினை வந்து இந்த பயணம் என்பது ரத்து செய்யப்பட்டமையானது இது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது என்பதுதான் இன்று வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் எல்லா சீட்டுகளும் எங்களிடம் தான் இருக்குது, நாங்களே இந்த 18 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு உடன்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக அமையப்பட்டிருந்தது. ஆக தங்களுடைய கை என்பது பலமாக இருக்கிறது என்பதுதான் அவருடைய கருத்தாக அமையப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈரானும் தொடர்ச்சியாகவே விட்டு கொடுப்புகளை செய்யாமல் தொடர்ச்சியாகவே தாக்குதல்கள் நடத்தி வருகிறது என்பதுதான் இங்கு குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயம். அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த கோரிக்கைகளையும் எங்களால் நிறைவேற்ற முடியாது. அவர்கள் அதாவது இது ஒரு சமச்சீரான இல்லாட்டி சமமான ஒரு நீதியான ஒரு விடயத்தை வந்து முன்வைக்கவில்லை. அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விடயத்தையும் எங்களால் கேட்டுக்கொள்ள முடியாது என்பதுதான் ஈரானுடைய காட்டமான பதில்களாக இருக்கிறது. எனவே இவர்களுடைய இந்த இரு நாடுகளுடைய இந்த பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையே கீழ்நோக்கி செல்வதற்கான வழிவகைகளாக வகுத்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த பேச்சுவார்த்தை எப்படியாக அமைய போகிறது, நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறுமாக இருந்தால் ஏதோ ஒரு வகையில் அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்காவது இந்த பொருட்களுடைய விலையேற்றமாகட்டும் இல்லாட்டி ஏனைய விடயங்களாகட்டும் கொஞ்சம் குறைந்த அளவில் இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாகவே ஈரானும் தக்க பதிலடி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையானது ஒட்டுமொத்த உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தை பாரிய அளவில் தாக்க இருக்கிறது என்பதுதான் இங்கு குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இன்று வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த விடயம் தொடர்பாகத்தான் பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.